வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஃபியர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது வார்த்தை தானே தவிர அதுக்கு எந்த பொருளும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறு குழந்தைகளுக்கு அதை பற்றி சொல்லி கொடுக்கவே வேண்டாம். வளர்ந்துட்டோம்னு சொன்னால் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது, பயப்படுறது தேவையில்லாதது. ஏன்னு சொன்னால் எதற்கும் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கணும். எதுக்கு பயப்படணும் அப்படின்னா, சிலவங்க ட்ரைவியல் திங்ஸ்க்கு, அதாவது ஒரு காக்ரோச்சு, ரேட்டு, லிசர்ட், அப்புறம் இன்னும் எதான குட்டி குட்டியாக ஊர்ந்து போகிற பூச்சிக்கெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. அப்படின்னா அது தேவையில்லாதது. அது நம்மளை ஒன்றும் செய்யாது. வி ஆர் பை ஃபார் ஃபினாமினலாக அது பார்க்கும்பொழுது அதுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப அளவில் நம்ம பெரியவங்க. அது எங்கேயோ சின்ன ஒரு மரவட்டைக்கு பார்த்து ஒருத்தர் பயப்படுறாங்கன்னு வைங்க, மரவட்டை தானே அதுக்கு அது அவ்வளோதான் வேகமே, அவ்வளோதான் அதால் போக முடியும். அதான் நம்ம என்ன பண்ணலாம், அது நம்ம நோக்கி வருதுன்னு சொன்னால் ஒரே ஒரு எட்டி வேகமான ஒரு ஸ்டெப்பு, ஒரு 2 ஃபீட்ஸ்க்கு வருத 4 ஃபீட்டுக்கு வச்சா நம்ம அதை தாண்டி போயிட்டே இருப்போம். அது நம்மளை ஒன்றும் செய்யாது. இது மாதிரி ட்ரைவியல் திங்ஸ்க்கு பயப்படுறதுக்கு காரணமே அது கிளாரிட்டி இல்லை. அது நம்மளை எதுவும் பண்ணாது. அதுலேருந்து நம்ம எந்த ஹார்ம்ஃபுல்லான ஆக்ஷனும் நம்மளுக்கு கிடைக்காது, அது நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றது. ஆனால் அது சின்ன விஷயம். அப்போ சரி, பாம்பு வருது, ஸ்னேக்ஸு அப்படி வருதுன்னு சொன்னார். ஸ்னேக் வருதுன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அது இருக்கிற இடத்துல நம்ம ஒரு வேகமாக ஒரு தடியை தட்டிட்டு எதிர்பக்கம் போனால் சரியாட்டு. நம்ம எதுக்கு பாம்பு இருக்கிற இடத்துக்கு போகணும்? அங்கே நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ளே அதெல்லாம் வராது. அதனால் கற்பனையாக சில செய்திகளை மனசுக்குள்ளே வாங்கிட்டு அதுக்கு மேலே மேலே நெகட்டிவ் பில்டு பண்ணின்னு போனால், நெகட்டிவ்ன்ற வார்த்தை பிடிக்காததில் கூட எதிர்மறையான எண்ணங்களை பேசுகிறதோ அது நம்ம செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால், இத்தகைய எதிர்மறையான வார்த்தைகள் நம்மளுடைய எதிர்மறையான எண்ண ஓட்டங்களை மட்டும்தான் ஏற்படுத்தும். ஒரு சின்ன குழந்தைண்ட அன்பு, பாசம், பரிவு, விசுவாசம் அது மட்டும்தான் காட்டணுமே தவிர நெகட்டிவ் வார்ட்ஸை, எதிர்மறையான கருத்துக்களை எதுவுமே சொல்லக்கூடாது. ஒன்று எனக்கு பிடிக்காது, உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நீ இதெல்லாம் சொன்னால் ஒன்று அம்மா கிட்ட பேச மாட்டேன், இல்லை பாட்டிக்கிட்ட நீ இதெல்லாம் பேச முடியாது, நீ எதை சாப்பிட்டு இருந்தால் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொன்னால், அலார்மிங்காக இருக்கிற வார்த்தையெல்லாம் அந்த குழந்தைகிட்ட பேசுறது ரொம்ப மதிஹீனமான ஒரு விஷயம். இதா 2 குழந்தைகளுக்கு நடுவில் ஒருத்தர் பேசிக்கிறான்னு வைங்க, 2 பசங்க உட்காந்து விளையாட்டிட்டு இருக்கிறது ஒரு வீட்டில் ஃப்ரண்ட் ஹாலில். அப்படின்னா, ஏய் நீ கொடுக்காட்டா நான் அடிச்சுடுவேன், கொடுக்காட்டா அப்படியே போட்டு மெரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதே ரொம்ப தவறு. நம்ம என்ன செய்யணும், அப்போ பெரியவங்க வீட்டில் இருந்தால், ஏய் ஒய் ஆர் யூஸிங் திஸ் வேர்ட், டோன்ட் பி லைக் திஸ் அப்படின்னு அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுபோல் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் விளையாடணும். இல்லைன்னா இது உன்னோடது நீ வச்சுன்னு விளையாடு, என்னோடது நான் வச்சுன்னு விளையாடுறேன். தெர் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஷேரிங். 2 பேரும் பகிர்ந்துக்கணும்னா சொல்கிறேன். இதெல்லாம் வரும். பகிர்ந்துக்க வேண்டாம்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்கிற விளையாட்டு சாமானை வச்சுக்கிட்டு அவங்க விளையாடிக்கலாம். இது சிறு குழந்தைகளுக்கே இந்த மாதிரி நம்ம பேசணும்னு சொன்னால், வளர்ந்தவங்க அந்த குழந்தைக்கு தாயோ தகப்பனோ இல்லை இன்னும் வேறு யாராரோ இருந்தால் அந்த குழந்தை என்ன பண்ணக்கூடாது, எப்படி அந்த வார்த்தையை சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அதுபோல் வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த குழந்தையோட பழகிறது என்ன ஆகும்னா, அந்த குழந்தைய மனசுக்குள்ளே ஒரு கன்ஃப்ளிக்ட் வந்துடும். ஒரு சிறு குழந்தைக்கு கன்ஃப்ளிக்ட் வந்துட்டா அதை எப்படி நம்ம நேரப்படுத்துறது? அது என்ன செய்யும், அதுவும் பெருசாகிற வரைக்கும், அதுக்கு அடோலசன்ஸ் தாண்டி போகிற வரைக்கும் அது இதுபோல் நெகட்டிவ் பிஹேவியரே, எதிர்மறையான வார்த்தைகளையே நமக்கும் அது சொல்லும். கொஞ்சம் கழிச்சு நீ என்ன இப்படி ரொம்ப படிக்க சொல்லி பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் உன்னோட பேச மாட்டேன் அப்படின்னு நம்மகிட்டே சொல்லும். அப்போ நம்ம அதுக்கு சிரிக்கணுமா, நம்ம அது கோவிக்கணுமா? மறுபடியும் இஃப் ஸ்டார்டட் கெட்டிங் ஆங்கர் வித் தட் பில்டு. ஸோ இது எப்போவுமே தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா சிறு குழந்தைகிட்ட அன்பு பரிவு மட்டும்தான் எதிர்பார்க்கும். அது யார் கொடுக்குறாங்களோ அங்கே போகணும்னு நினைக்கும். அப்புறம் எப்போவுமே தவறான கருத்துக்கள் மேலே என்ன பண்ண முடியாது, பில்டு பண்ணவே முடியாது. ஒரு அன்பு கோட்டையை தான் கட்ட முடியுமே தவிர எதிர்மறையான கோவத்தில் ஒரு கோட்டை கட்ட முடியுமா? அதில் ஒரு பெரிய மேன்ஷன் வருமா? கோவத்துக்கு மேலே வராது. எப்படி இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் அது என்ன பண்ணும், ஒரு காற்றுல அடிச்சுன்னு போகிற பேப்பர் மாதிரி அது பறந்து போயிடும். ஆனால் அன்புனால ஒரு கோட்டையை கட்டிடுறோம்னு சொன்னால் அது என்ன இருக்கும், 2 பேருக்கும், யாருக்கு 2 பேருக்கு நடுவில் இப்படி அன்பால் ஒரு கோட்டையை கட்டுறோமோ அது தகர்க்க முடியாததானதாக இருக்கும். அதுக்கு பாண்டேஜே இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். அப்படி இருக்கும்போது சிறு குழந்தைகள்கிட்ட எல்லாருக்கும் தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னால், அந்த குழந்தையோட பழகிறவங்க எல்லாரும் அந்த குழந்தைக்கு அன்பு மட்டும்தான் காட்டணும்.
அதுக்கு வேறு எதுவும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய அப்படி வளர்த்துக்கலாம். ஒரு வீட்லேயும் இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை தான் இருக்குது. யாராவது 5-6 பசங்க வச்சுருக்குறாங்க? நோ சச் திங் இஸ் ஹேப்பனிங். வெரி ரேர்லி. ஒரு 500 குடும்பத்தில் எந்தான ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்கிட்ட 3 பசங்க அப்படி இருக்க மாட்டோம். அதெல்லாம் இப்போ ரேர் ஆஃப் ரேரிட்டி அப்படி ஆயிடுச்சு. அதனால் தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னென்னா, சிறு குழந்தைகள்கிட்ட அன்பு சொல்லுங்கள், அன்பாக இருங்க. ஏன்னா நாளைய சமுதாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.